பார்த்தா தீட்டு, பேசினா தீட்டு, பழகுனா தீட்டு, தொட்டா தீட்டு, பொருள் வாங்கினா தீட்டு. இப்படி எல்லாத்துக்குமே தீட்டு. தீட்டு என்னன்னு கேட்குறீங்களா? ஜாதி தாங்க. கிராமப்புறத்தில் பொதுவாகவே இந்த ஜாதி அதிகமாக பேசும் பொருளாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் பார்க்குறேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, நான் பார்க்குறேன். அம்மா அப்பா சொன்னால் எல்லாமே சரியாக தான் இருக்கும். அம்மா அப்பா சொன்னால் எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஜாதி எங்கேருந்து வந்துச்சு, எதிராண்டி வந்துச்சு, ஏன் இதை வந்துட்டு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்கள அடையாளப்படுத்துனாங்க அப்படிலாம் எனக்கு யோசிச்சோமா? அதை யோசிக்கலாம் நமக்கு டைம் இருக்காதுல்ல. சாமானியனுக்கும் தினக்கூலியாக வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் அந்த ஜாதின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த அரசியல்வாதிக்கோ பண ரீதியாக உயர்த்தப்பட்டவனுக்கோ என்றைக்குமே ஜாதி இல்லை. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம சாமானிய மக்களை சராசரியாக நம்ம கூட பேசும்போதோ பழகும்போதோ அவனை வேறுபாடாக பார்க்குறது ரொம்ப தப்பு. ஏன்னா அவன் பிறந்து வளர்ந்தது ஒரு 10 வயசு வரும்போது தான் அந்த சமுதாயம் இருக்குது, சமுதாயத்துக்குள்ள ஜாதின்னு ஒன்று இருக்குது, அந்த ஜாதிக்குள்ளே ஒரு வேறுபாடு இருக்குன்னு அப்போ தான் தெரியும். அப்படி இருக்கப்ப நம்மளுக்கு பிறந்த ஒரு 10 மாதம் தான், அவங்களுக்கு பிறந்த ஒரு 10 மாதம் தான், இப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து நமக்கு ஒரு 10 வயசுல எல்லாமே தெரிய போகுது. இப்படி இருக்கப்ப நம்ம ஏன் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பிரிவினையாகவே பார்க்கணும்? மிகப்பெரிய தப்பு தானே இது. இப்போ நான் அவங்கள இந்த விஷயத்த சொன்னாலே நான் ஏதோ சமுதாயத்துக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. என்னை பொறுத்தவரையும் அந்த சமுதாயத்துக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன்னு சொன்னால், இங்கே வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கோ நாளைக்கோ நமக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இப்படி இருக்கப்ப இருக்கிற வரையும் எல்லாத்துட்டையும் கொஞ்சம் சிரித்து பேசி, ஃபஸ்ட்டு நம்மளை தாண்டி மற்றவங்கள்ட்ட யோசித்து பேசும்போது மட்டும்தான் நம்மளோட அறிவை வளர்த்துக்க முடியும், அவங்கள்ட்ட இருக்க கருத்தையும் வளர்த்துக்க முடியும். இப்படி இருக்கப்ப ஏன் நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட பேசினாலே தீட்டுன்னு நினைக்கணும்? ஏன்னா அந்த சமுதாயத்தில் வந்துட்டு பெரிய பேசும்போதுலாம் அதுதான் இருக்குது. ஆனால் இது ஒரு 1000 வருஷம் ஆனாலும் அழியிறது கொஞ்சம் கம்மி தான். ஜாதி வந்துட்டு உருவானதுக்கு காரணமே அரசியல் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ரொம்ப காலமாக இதை வந்துட்டு ரொம்ப அநாகரிகமாக பண்ணுறாங்க. ஒரு பொருளாதார ரீதியாக பார்க்கப்பட்ட ஜாதியை, ஒரு சமுதாயத்தை இப்போ அந்த பொருளாதார ரீதியாக தாண்டி அவன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இப்படி தான் இருப்பான்ங்கிறத அவன் பிறப்புலேயே நம்ம சொல்வது மிகப்பெரிய தப்பு. ஜாதினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க.